ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமா கிச்சன். இன்னைக்கு செம்மையா சூப்பரா நம்ம ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இது எல்லாமே போட்டு செஞ்ச சாம்பார். செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான சாம்பாரை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கரில் போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி, ஒரு குட்டி டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், அரிசிலாம் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் வந்து இந்த ஆயில் சேர்த்துப்பேன். இது வந்து கேஸ்டர் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது இல்லையா, இப்போ தான் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து பருப்புலாம் நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். குக்கர் வந்து 2 லிட்டர் குக்கர் தான் இது. இப்போ வாங்க நம்ம வந்து விசில் போட்டுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். நான் இன்னொரு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து இண்டோலியம் பாத்திரம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். சாம்பார் ரெசிபினாலே வந்து ஒரு வீட்டில் ஒரு மாதிரி தாங்க செய்வாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். இதில் வந்து நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி நீங்கள் யூஸ்வலாக சேர்ப்பீங்களோ அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் வந்து மிச்சமே ஆகாது. அப்படியே இந்த சாம்பார் மிச்சமானாலும் நைட்டு இட்லிக்கு இல்லை தோசைக்கெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு காரம்படி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் விசிலும் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இது பருப்புலாம் சூப்பராக மலர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் வந்து உங்களுக்கு இருங்க எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வந்து பருப்பு அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுல சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் இந்த காய்கறியில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம என்ன பண்ணோம்னா மசிச்சுட்டு வந்து தான் இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது செம்ம சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபுல்லாகவே வந்து இந்த இண்டோலியம் பாத்திரம் இருக்குல்ல, இதுலேயே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கொதிச்சு வரணுங்க. அந்த காய்கறிலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது தண்ணி அளவு வந்து நம்ம சேர்க்கவே இல்லை ஃபஸ்ட்லேருந்தே. அதனால கொஞ்சோண்டு அந்த குக்கர் கழுவுன தண்ணி சேர்த்துட்டு உப்பும் நம்ம இப்போ தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுருங்க. தண்ணி வந்து அவங்கவுங்க வீட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வீட்டில் இருக்க ஆளுங்க கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து இது செஞ்சிட்ருக்கேன். இன்னும் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸு ஹிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். பாருங்கள், இந்த மாதிரி நுர தொப்பி வரணும் அந்த மேலே, சாம்பார் மேலே. அப்போ தான் சூப்பராக அது வந்து வெந்து வருதுன்னு அர்த்தம். நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது என்னது அப்படின்னா கொஞ்சோண்டு தான் வந்து இதில் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்தளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காய்கறியில் இருக்கிற அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சாம்பாரில். இது கூடவே வந்து 3 பச்சை மிளகாயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கட்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போது கொதிச்சு வரட்டும். அதே டைமில் நம்ம பெருங்காயம் வந்து ஒன்று குட்டியாக இருக்கிற பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு நான் தாளிப்பும் ரெடி பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா ஒன்று போல் அது வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சாம்பாரில் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து சூப்பரான சாம்பாரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.